ஹலோ வெற்றிவானவில் வீவர்ஸ், புளிக்குழம்பு மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்றதை தான் நான் உங்களுக்கு இந்த குழம்பு பொடியை எப்படி செய்கிறதுன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். காஞ்ச வத்தல் ஒரு 100-150 எடுத்திருக்கேன். காம்போடு தான் போட்டிருக்கேன். கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 குழிக்கரண்டி, தனியா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சமாக வச்சுருக்கேன், ஆனால் கொஞ்சமாக போட மாட்டேன், 1/4 கிலோ அப்படி போடுவேன். ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் வர்ற மாதிரி அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசியில் அதை எடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டா போட வேணாம். ஆனால் இது போட்டு வறுத்து போட்டால் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. அதுக்கப்புறமா உளுந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது துவரம்பருப்பு, அது ஒரு 1/2 குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். 1 குழிக்கரண்டிக்கு வர மாதிரி மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 25 கிராம் சீரகம், 25 கிராம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, சொன்ன பார்த்தீங்களா, மிச்சம் இருக்கிற தனியா 1/4 கிலோ தனியா, அதுதான் இது. இது பச்சை கருவேப்பிலை. இதை நல்லா கழுவி நல்லா 3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா தண்ணி ஒட்ட வடிஞ்சோடனே அதே பச்சை நிறத்தில் தான் இருக்குது. இதுக்கு வாடி போகவோ உலர்த்தவோ இல்லை, அப்படியே பச்சையாகவே தான் இருக்குது. இது கூட 1 இன்ச்சு 1 இன்ச்சு இல்லை, 1/4 இன்ச்சு வர மாதிரி பெருங்காயம், அல்லது ஒரு ஸ்பூனுக்கோ வர மாதிரி இல்லை 3/4 ஸ்பூனுக்கோ வர மாதிரி பெருங்காயத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட பெருங்காயத்தூள் தான் இருக்குது, இதை தான் 1 ஸ்பூனுக்கு போட்டுக்குவேன். இது மீன் குழம்பு, அதாவது புளி ஊற்றி ஆக்குவாங்க பார்த்தீங்களா, மீன் குழம்பு, முட்டை குழம்பு, உருளைக்கிழங்கு குழம்பு, சேப்பங்கிழங்கு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, முருங்கைக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கருவாடு குழம்பு, கருணக்கிழங்கு புளிக்குழம்புன்னு இதை மாதிரி என்ன விதமான புளி ஊற்றி ஆக்கக்கூடிய குழம்புங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இதை நீங்கள் 1 மாதம் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு தடவை மாதத்துக்கு 1 தடவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு தாராளமாக வரும். எனக்கு போன மாதம் அரைச்சதே மிச்சம் இருக்குது, அது கூட தான் இதையும் இப்போ அரைச்சி வச்சுக்கிறேன். இது கெட்டெல்லாம் போகாது. இதை நல்லா இளஞ்சூட்டில் வச்சு வறுக்கணும். வறுத்ததுடைய அடையாளம் எதுன்னா, இந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே நொறுங்கும். இப்போ நொறுங்கலை பார்த்தீங்களா, ஆனால் வறுத்த பிறகு நொறுங்கும். இதை எதையுமே கரியாமல் இளஞ்சூட்டில் வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்து பொடிச்சு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் இருக்கிற பொடியை விட இது ரொம்ப சிறந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. மேலும் நான் கறி மசாலா எப்படி செய்கிறது, பவுடர் எப்படி செய்கிறதுன்றதையும், சாம்பார் பொடி, கரம் மசாலா இதெல்லாம் செய்கிறது எப்படின்றதையும் என் வீடியோவில் போட்டிருக்கேன். அடுத்தடுத்து வீடியோவையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. தேங்க்யூ.